ஒரு சிறப்பான நாளில் நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற நாகலாபுரம் ஃபால்ஸ்க்கு வாங்க போவோம். இது ஒரு ப்ராப்பர் கைடாலாம் இருக்காது, ஏதோ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஒரு சின்ன கைடாக போட்டிருக்கேன். வண்டிக்கு 500 ரூபா பெட்ரோல் போட்டு சரி ஃபால்ஸில் அப்படியே ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு வரலான்னு ட்ரிப்பை சிம்பிளாக பிளான் பண்ணியிருந்தோம். இதுதான் கரெக்டாக சென்னை அவுட்டர்லேருந்து ஒரு 2-2.5 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். நாங்கள் சென்னை அவுட்டர்லேருந்து பெரியபாளையம் வழியாக நாகலாபுரத்துலேருந்து 6 கிராமம், அதுக்கடுத்து ஃபால்ஸ் தான். போகிறது ஆந்திராவாச்சு, போகிற இடம்லாமே வயல் மலை இது எல்லாமே தான் சூப்பராக இருந்தது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். பொதுவாகவே இந்த ட்ரிப்லாம் போகும்போது வீட்டில் சீக்கிரம் தேடுவாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிற ஒருத்தர் இருப்பான். அவன் கேட்குற கேள்விலாம் நம்ம ரெடியாக பதில் வச்சுருக்கணும். இன்னும் கிतना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் கழித்து நாங்கள் ஆந்திராவை அசால்ட்டாக கிராஸ் பண்ணோம். போகிற வழியில் ஏடா இது ரோட்டில் ஏதோ முளைச்சிருக்கேன்னு பார்த்தோம். என்னதான் மரம் முளைச்சிருந்தாலும் ரோடு போடும்போது அதை வெட்டாமல் அதையே ஒரு மீடியேட்டராக மாற்றி 2 பக்கமும் வழியை உண்டாக்குன அந்த இன்ஜினியர் இருக்காரு. யாரோ யாரோ நீ யாரோ. ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு வழி இருக்குடா, அந்த ரோட்டில் போனால் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்டா அப்படின்னு ஒருத்தன் சொரிஞ்சு கூட்டிகிட்டு போனான். 5 hours later. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்து சேர்ந்தோம். ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக்கிங்லாம் இருந்துச்சு. ஆரே ஃபால்ஸோட சீசன் பார்த்திங்கன்னா ஆல் டைம் சீசன் எப்பவும் தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் போகிற டைம் தான் அந்த பார்க்கிங் இதெல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பைக்குக்கு 50 ரூபா டோக்கன், காருக்கு எவ்வளோன்னு தெரில, ஏன்னா நாங்கள் காரில் போகல. அதுக்கப்புறம் வண்டியை சைடு ஸ்டாண்டு போட்டதுலேருந்து ஃபால்ஸ் வரைக்கும் ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 40 மினிட்ஸ் வாக்கில் நீங்கள் ஃபால்ஸ் ரீச் பண்ணலாம். எப்படியும் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 4 கிலோமீட்டர் நீங்கள் ரோஜா சீரியலோ இல்லை பாக்கியலட்சுமி சீரியலோ இந்த கதைலாம் கூட நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே கூட நடக்கலாம். நாங்கள் போன டைமில் தண்ணிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. போகும்போது இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக போர்டெலாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் கரெக்டாக வரும், சைடில் ஏதோ ஒத்தடி பாதை போகுது, நாங்கள் அதெல்லாம் போவோம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களை மீட்பு குழு தான் வரும். ஆனால் இந்த ட்ரெக்கிங் கொஞ்சம் த்ரில்லாகவே தான் இருந்தது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. கிளவி சின்ன பிள்ளையிலே சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. போகிற வழியிலேயே சிவன் கோவில், குகை கோவில் இதெல்லாம் கூட இருந்தது. அங்கே கூட நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு கூட பொறுமையாக நீங்கள் ட்ரெக் பண்ணலாம். வீக்கெண்டு டைம்லலாம் போனீங்கன்னா கூட்டம் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனது வீக்கெண்ட் டைமு. நீங்கள் வேணால் வீக் டேஸ் டைமில் பிளான் பண்ணி கூட போகலாம். அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு குளியலை போட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு வீடு, அந்த வீடை நாங்கள் குறைஞ்சது ஒரு 10 இல்லை 15 நிமிஷமாவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து ஒரு சூப்பரான ஏதோ ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க.